அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் உண்டாகுமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், அயனசயன போகஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார். மற்றும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார். மற்றும் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார். மற்றும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் பண வரத்து அதிகமாகி உங்களுடைய பொருளாதாரம் அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் சாதகமான பலன்களாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் சனி பகவானை பார்ப்பதால் சுதந்திரமாக செயல்படுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல நேரிடும். போட்டிகள் விலகும். வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து செல்லாமல் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சூரிய பகவானின் அருளால் முன்னேற்றம் உண்டாகும். அதே போல பண வரத்தும் திருப்தி தருவதாக இருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். பண புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூடும். அதே போல புதன் பகவானின் அருளால் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும். சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் என்றாலும் சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். அயனசயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. குழந்தைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். இருந்தாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சாரத்தால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சனி பகவானின் சேர்க்கையால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வரவு செலவுகள் இந்த மாதத்தில் சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை இந்த மாதத்தில் முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது இந்த மாதத்தில் மிகவும் நல்லது. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை இருக்கும். பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். பெண்களால் இந்த மாதத்தில் நன்மைகள் உண்டாகும். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும். ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது சிலருக்கு அவசியம். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால்
சிலருக்கு தடைப்பட்ட திருமணங்கள் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீர்கள். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள். ஜனவரி மாதத்தின் இறுதியில், அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவை எடுக்க முடியாமல் போகும். வாக்கு வன்மை அதிகரிக்கும். பல வழிகளில் பணம் வந்து சேரும். குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் மனதில் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே கைகூடும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உடல் உபாதைகள் நீங்கும். தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல தகவல் வரும். குடும்பத்தில் விருந்தினர் உறவினர்களின் வருகை அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல தகவல் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருவதால் பழைய கடன்களை அடைப்பதற்குரிய வழிகள் கிடைக்கும். வீட்டில் அனாவசிய செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்கள். வாகனம் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உள்ளது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுவதாக அமையும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது. கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். உங்களுக்கு எதிர்க்காக செயல்பட்டவர்கள் சரணடையும் நிலை உண்டாகும். வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வரவுகள் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும். புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்கு முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவல்களாக வரும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட கடன் கைக்கு வரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது. நீங்கள் நினைத்த வேலைகளை இந்த மாதத்தில் நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். சனி பகவான் உங்களுக்கு ஆட்சியாக சஞ்சரிப்பதால் செய்து வரும் தொழில், பார்த்து வரும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும். நெருக்கடிகளின் காரணமாக மூடப்பட்டிருந்த தொழில் நிறுவனங்களை மீண்டும் திறந்திடக்கூடிய நிலை உண்டாகும். உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்களுடைய வருமானம் உயரும். புதிய பொருள் சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பை இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு பகவான் வழங்குவார். ஒரு சிலர் வேலையிலிருந்து விலகி சொந்தமாக தொழில் தொடங்குவீர்கள். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தில் புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் தெளிவாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியாகும். கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். மனக்குழப்பம் நீங்கும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை உண்டாகும். உடன் பணிபுரிபவர்கள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். மற்றவருக்கு உதவி செய்வதில் முதன்மையாக இருப்பீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதாக இந்த மாதத்தில் பூர்த்தியாகும். நினைத்த வேலைகள் நடக்கும். செய்து வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களின் கனவு நனவாகும். கடன் தொல்லை விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு புதிய வீடு சொத்து சேரும்.
வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற ஆதாயம் இந்த மாதத்தில் உண்டாகும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடிவிற்கு வரும். நன்றி, வணக்கம்.